Okay. வணக்கம் டாக்டர் ஜெய வெங்கடேஷ். ஸோ இந்த நீ ஜாயிண்ட் ப்ராப்ளமில் வந்து பெட்டலா டிஸ்லொகேஷன் அப்படின்ற ப்ராப்ளம். அந்த பெட்டலாங்கிறது அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க எலும்பு, இந்த சின்ன சிப்பி எலும்பு வந்து முழங்கால் மடக்கி நீட்டுறப்ப அது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அது வந்து இப்படி ஒரு சைடு இப்படி சைடில் விலகிடலாம். அப்போ என்ன ஆகும், ஒரு தடவையும் வந்து அவங்க ஜம்ப் பண்ணி குதிச்சு ஓடுறப்ப இந்த மூட்டை வந்து இப்படி விலகிருமோன்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு யங் பிளேயர்ஸ்க்கு இது ஒரு கெரியர் டிஃபைனிங் ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா இதை வந்து சரி பண்ணாமல் அவங்களால ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்போர்ட்ஸில் கொடுக்க முடியாமல் போயிடலாம். ஸோ வாங்க இந்த வீடியோவில் யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பெட்டலா டிஸ்லொகேஷன் ப்ராப்ளம் வரலாம், வந்தால் திருப்பி வராமல் இருக்கிறத எப்படி தடுக்கலாம், இல்லை ஒருவேளை சர்ஜரின்னு சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா என்ன மாதிரி சர்ஜரி யார் யாருக்கெல்லாம் தேவைப்படும் ஒன்று பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பெட்டலா டிஸ்லொகேஷன் ப்ராப்ளம் வந்து அடலசன்ட் ஏஜ் குரூப்ஸ், அதாவது ஒரு 14, 15, 16 அந்த ஏஜ்லேயே வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். யூஸ்வலாக வந்து ஒரு 40-45 வயசுக்கு மேலேனா புதுசாக இது அவ்வளோ ஆரம்பிக்காது, அன்லெஸ் மேஜர் ஆக்சிடென்ட் அடிபடாத வரைக்கும் லேட்டாக ஸ்டார்ட் ஆகாது. சின்ன வயசுலேயே வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்போ வந்து இந்த பெட்டலாங்கிறது வந்து இப்போ சென்டரில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்ருக்கோம். இந்த பக்கம் கொஞ்சம் ஜவ்வுகள் பிடிச்சிருக்கும், இந்த ரெண்டு சைடுமே ஜவ் வந்து ஸ்ட்ராங்காக அதை பிடிச்சிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஒரு நம்ம நார்மலாக தள்ளி பார்த்தோன்னா ஓரளவுக்கு தான் நகர முடியும். பட் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு ஆக்சிடென்ட்டோ அடிபட்டோ ஒரு சைடு கிழிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக இன்னொரு பக்கம் வந்து விலகி போயிடும். அது காமனாக வெளி சைடு தான் விலகும், அதாவது நம்ம காலோட சுண்டு விரல் சைடு. அதனால இது லேட்ரல் பெட்டலா டிஸ்லொகேஷன் அப்படின்னு இதை சொல்கிறது உண்டு. ஸோ இப்போ இந்த மாதிரி விலகிறதுக்கு யாருக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகம்னா, ஒரு சிலருக்கு வந்து அவங்களோட தசை நார்களே வந்து கொஞ்சம் எலாஸ்டிக்காக இருக்கும், இந்த லிகமெண்ட்ஸ்லாம் வந்து லேக்ஸாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு ஈஸியாக கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெச் ஆகும், ஒரு லெவலுக்கு மேலே ஸ்ட்ரெச் ஆகிறப்ப டக்குன்னு அது விலகிடலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து கால்லேயே வேறு ஏதாவது ஒரு வளைவு இருக்கும். இந்த கால் வந்து வேல்கஸ் டிஃபார்மிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்து வெளிப்பக்கமாக பாதம் வெளியே போயும் முழங்கால் வந்து ஒன்னோட ஒன்று உரசியும் நாக் நீஸ் வேல்கஸ் டிஃபார்மிட்டி இருக்கலாம். இல்லையா ஒரு சிலருக்கு வந்து அந்த இன்டோயிங் கைட், குழந்தைங்களாம் ரொம்ப இந்த டபிள்யூ பொசிஷனில் உட்காந்து கால் வந்து ரெண்டு பாதமும் இப்படி உள்ள திரும்பின மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த இன்டோயிங் கைட் அல்லது டிபியல் இன்டார்ஷன் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் பெட்டலா வெளியே விலகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பெட்டலா ஆல்டா அப்படின்ற ஒரு கண்டிஷன், இல்லைன்னா வந்து டிபியா வந்து எக்ஸ்டர்னல் ரொட்டேட்டராக இருக்கிறது, இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ்னால வெளிப்பக்கமாக பெட்டலா விலகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து மேஜர் ஆக்சிடென்ட்டு, மல்டி லிகமெண்ட்ரி இன்ஜுரி, நிறைய ஜவ்வுகள் கிழிஞ்சிருக்கும், அதோட சேர்ந்து இந்த எம்பிஎஃப்எல் அப்படின்ற லிகமெண்ட்டும் கிழிஞ்சிருக்கலாம். தனியாகவும் கிழியலாம், இல்லை வேறு ஜவ்வுகளோட சேர்ந்தும் இந்த எம்பிஎஃப்எல் வந்து கிழியலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து ரீசன்ஸ் ஃபார் பெட்டலா டிஸ்லொகேஷன். ஸோ இப்போ ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு இப்போ இந்த மாதிரி ஒருத்தவங்க ஃபஸ்ட்டு டைம் அடிபட்டு வர்றாங்கன்னா ஆப்வியஸ்லி நம்ம எக்ஸ்ரேல பார்க்கணும் ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு சொல்லிட்டு. சில சமயம் பார்த்தீங்கன்னா அடிப்பட்ட உடனே அவங்களுக்கு வந்து விலகிச்சா இல்லையான்னு கூட தெரியாது, ஏதோ ஒரு பெரிய அடிபட்டிருக்கும் அப்புறம் டக்குன்னு சரியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு பெட்டலா தான் விலகி சரியாச்சான்னு தெரியாது. பட் டாக்டர்ஸ் நாங்கள் பார்க்குறப்ப அந்த இதெல்லாம் மூவ் பண்ணி பார்த்தோன்னா எங்களால் ப்ரிடிக்ட் பண்ணிட முடியும். ஸோ இது பெட்டலா விலகி தான் இப்போ சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி பெட்டலா மட்டும் விலகிச்சுன்னா எக்ஸ்ரே நார்மலாக தான் இருக்கும், அதில் எதுவும் பாதிப்புகள் தெரியாது. ரேராக வந்து பெட்டலா விலகிறப்ப இது ஒரு சின்ன சிப் மாதிரி போன் உடஞ்சி விலகி இருந்ததுன்னா அது எக்ஸ்ரேல தெரியலாம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் டிஸ்லொகேட்டருக்கு பொதுவாக வந்து அந்த பெல்ட் மட்டும் போட்டுட்டு ஒரு 2-3 வாரத்துக்கு ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு காலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் பேக் வச்சு ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் கிராஜுவலாக நடக்க வைக்கிறது தான் ஃபஸ்ட் டைம் டிஸ்லொகேட்டருக்கு ட்ரீட்மெண்ட்டு. பட் இந்த ஃபஸ்ட் டைம் டிஸ்லொகேட்டர்லேயே நம்ம ரெக்கரன்ஸ் வரலாமா இல்லையான்னு நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் முன்னாடி சொன்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கா இல்லையா, போனோட கண்டிஷன் எப்படி இருக்குது, தசைகளோட கண்டிஷன் எப்படி இருக்குது, ஏஜ் ரொம்ப கம்மியாக இருக்கா இல்லை ரொம்ப டிமாண்ட் அதிகமாக இருக்கா, இதை வச்சு அவங்களுக்கு திருப்பியும் டிஸ்லொகேஷன் வருமா வராதான்னு நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு தடவை மட்டும் விலகிறத நம்ம வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக நினைக்கிறது இல்லை. பட் இதுவே 2 தடவை 3 தடவைக்கு மேலே ஒருத்தவங்களுக்கு விலகுது அப்படின்னா அப்போ வந்து சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் பற்றி யோசிக்க வேண்டியது இருக்குது. இப்போ நீங்கள் சர்ஜரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக எம்ஆர்ஐ எடுத்து பார்ப்போம். எம்ஆர்ஐயில் சில ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது, அதாவது இந்த பெட்டலாவோட சைஸ் எவ்வளோ இருக்குது, பெட்டலாவோட அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கா, பெட்டலா இருக்க அந்த ஃபீமர் போன் அந்த ட்ரொக்லியாவோட ஷேப் கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் ஒரு முக்கியமான ஃபேக்டர்ஸ். அதே மாதிரி பெட்டலா டெண்டான் கீழே போய் சேர்ற இடம் டிபியல் டியூபராசிட்டி அது வந்து கரெக்டாக இருக்கா, இல்லை அது ஏதாவது கொஞ்சம் விலகி அந்த டிபியல் டியூபராசிட்டி டிபியல் குரூப் டிடிடிஜி டிஸ்டன்ஸை அதிகமாக இருக்கான்றதையும் பார்ப்போம். ஸோ வாஸ்ட் மெஜாரிட்டி யாருக்கு சர்ஜரி பண்ணாலுமே அந்த எம்பிஎஃப்எல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது ஒரு ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட். அதுதான் ஒரு கார்னர் ஸ்டோன் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ரொம்ப வருஷம் முன்னாடிலாம் இந்த எம்பிஎஃப்எல்ங்கிறத எம்ஆர்ஐலாம் ஒழுங்காக வராதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கல. ஸோ அப்போல்லாம் மேஜர் ப்ரொசீஜர் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க, போனெல்லாம் கட் பண்ணி
போனை உடைச்சி அது போனை பொசிஷன் மாற்றி டிபியல் டியூபராசிட்டி ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க நிறையா 1970களில் 80களெல்லாம். ஸோ இப்போ வந்து கடந்த ஒரு 20-30 வருஷமாக இந்த எம்ஆர்ஐ வந்து அதோட இன்னும் நல்ல ஃபைனர் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு எவல்யூஷன் தெரிய அந்தளவுக்கு மேஜராக சர்ஜரிஸ் பண்ணாமல் அந்த கீஹோல் மூலமாகவும் மைனராக ஓப்பன் பண்ணியும் இந்த எம்பிஎஃப்எல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாகவே மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு பர்மனன்ட் க்யூர் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த பெட்டலா டிஸ்லொகேஷனுங்கிறது ஒரு க்யூரபிள் ப்ராப்ளம். இப்போ ஒரு சிலருக்கு மட்டும் எம்பிஎஃப்எல் சர்ஜரியோட சேர்த்து அதர் போனி ப்ரொசீஜர்ஸ் தேவைப்படலாம். அது இந்த டிபியல் டியூபராசிட்டி ட்ரான்ஸ்ஃபரோ இல்லை இந்த ட்ரொக்லியோபிளாஸ்டின்ற சர்ஜரியோ அது வெகு சிலருக்கு மட்டும் அந்த மாதிரி சர்ஜரி தேவைப்படலாம். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏஜ் டிபெண்ட்டாக போயிடும். ரொம்ப அதாவது ஸ்கெலிட்டல் மெச்சூரிட்டிக்கு முன்னாடி ஒரு 15-16 வயசுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது ரொம்ப நுணுக்கமாக இதுக்குன்னே ஸ்பெஷலைஸ்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்க சர்ஜன்ஸ் வந்து நல்ல டிசிஷன் மேக்கிங் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா யூஸ்வலாக என்ன பண்ணிடுவாங்கன்னா சரி வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 18 வயசு வரைக்கும் வெயிட் பண்ண வச்சு அடல்ட்டுக்கு பண்ணுற ப்ரொசீஜர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ குழந்தை வந்து இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கான், இதனால் வந்து அவங்களுக்கு கரியர் பாதிக்கக்கூடாதுன்னா ஈவன் அந்த ஒரு 12-13 வயசுல கூட இதுக்கு ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. அதை பண்ணிட்டு அவங்க தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ்ல விளையாட முடியும். அடல்ட்ல எப்படி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து பயப்படுறீங்க இல்லை பயந்து பல தடவை கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னா இதுக்காக யோசிச்சுட்டு பயப்பட வேண்டியதில்லை. இது வந்து சர்ஜரி பண்ணோம்னா இது பர்மனெண்ட்டாக சரி பண்ணக்கூடிய ப்ராப்ளம். மற்றபடி ஒரு தடவை தான் விலகி இருக்குன்றவங்களுக்கு இந்த மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விஎம்ஓ வாஸ்கஸ் மீடியாலிஸ் ஒப்ளிகஸ் மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் பண்ண பெட்டலாக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாகும், அது ஈஸியாக விலகாமல் இருக்கும். ஸோ இதை பற்றி உங்களுக்கு டவுட்ஸு எம்பிஎஃப்எல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு queries அனுப்புங்க. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அதுக்கு ரிப்ளைஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ.